ஜெபம் பண்ண என்னங்க நடக்கும்? ஜெபம் எதுக்கு என்று பல கேள்விகள் நீங்கள் கேட்டுருக்கீங்களா? வெல்கம் டு ரோட் டு கேல்வரி. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்கிறது, பேதுருவுக்காக சபையார் ஊக்கமாய் ஜெபித்தார்கள். ஜெபம் என்பது ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் பல இடங்களில் பல நபர்கள் செய்தார்கள். ஜெபம் பண்ணா என்ன நடக்கும் அப்படின்றத சுருக்கமாக ஒரு 3 விஷயத்தில் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஜெபம் பண்ணின சபை என்ன நடந்தது பேதுரு வாழ்க்கையில? அதே அப்போஸ்தலர் 12:7 சொல்லுகிறது, தேவதூதன் வந்து அந்த சிறைச்சாலையில் இறங்கினார். நீங்க ஜெபிக்கும் பொழுது நீங்க மனிதர்களை இன்வைட் பண்றீங்களோ இல்லையோ, தேவனுடைய பிரசன்னத்தை நீங்கள் இன்வைட் பண்றீங்க. யாரும் நுழைய முடியாத இடங்களில் தேவன் உங்களுக்காக உங்கள் அருகில் வந்து நிற்பார். யோசேப்புக்கு நின்றது போல, தானியேலுக்கு நின்றது போல, ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு நின்றது போல தேவன் உங்களுக்கும், நீங்கள் கேட்டீங்கன்னா ஜெபம் பண்ணீங்கன்னா வந்து உங்களுக்கு காரியங்களை செய்வார். அவர் வந்து செய்யும் தேவனாக இருக்கிறார். இரண்டாவது, அந்த அறைக்குள் வந்த உடனே அவர் வெளிச்சத்தை கொண்டு வந்தார், பிரகாசமான வெளிச்சத்தை கொண்டு வந்தார். அந்த அறைக்குள் எது இல்லையோ, இல்லாததை தேவன் இரண்டாவது செய்து முடித்தார். ஜெபித்துக் கொண்டிருக்க தேவ பிள்ளையே, உங்கள் வாழ்க்கையில் எது இல்லையோ இந்த நாளில் நீங்க ஜெபிக்க ஜெபிக்க இல்லாததை செய்து முடிக்கும் ஒரு தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். இல்லாததை இருக்கிறவை போல் அழைக்கும் தேவன் என்று சொல்லி நாம் ஆராதிக்கிறோமே, அவர் வாட் யூ டோன்ட் ஹேவ் he will give you when you pray. மூன்றாவது என்ன செய்கிறார்? சங்கிலிகள் அவர் என்ன சொல்கிறார்? அவர் அடுத்து போடுகிறார். எதை செய்யணுமோ அதை செய்து முடித்தார். ஆண்டவர் வந்து செய்தும், ஆண்டவர் இல்லாததை செய்தும், செய்ய வேண்டியதை செய்யாமல் போனால் ஜெபத்திற்கு பதில் இல்லை. ஆனால் ஜெபித்துக் கொண்டிருக்க தேவ பிள்ளையே, I want to encourage you today. What have to be done, what ought to be done will be done by God and His presence and His word. கர்த்தருடைய வசனம், பிரசன்னம் எதை செய்யணுமோ அதை செய்து முடிக்கும். ஆச்சரியமான ஒன்று என்ன தெரியுமா? அந்த இடத்துல அவர் பேசுற சத்தமும் கேட்கல, வெளிச்சத்தின் பிரகாசமும் கேட்கல, சங்கிலி விழுந்த சத்தமும் கேட்கல. அந்த சிறைச்சாலை காவல் செய்த காவலர்கள் எல்லாம் தூங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் செய்தால், உங்கள் சத்துருக்கள், உங்கள் எதிரிகள், நீங்க நல்லாவே இருக்கக்கூடாது என்று நினைக்கிறவர்களுக்கு தடையமே காமிக்காம, எவிடன்ஸே இல்லாம உங்கள் ஆண்டவர் உயர்த்துவார். உங்கள் ஆண்டவர் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படி செய்யும் தேவன் சொல்கிறார், உங்கள் ஜெபத்திற்கு பதில் உண்டு. Your prayers can bring mighty answers. இதை தான் இயேசுவும் சீஷர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஜெபத்தை குறித்து அதிகமாய் கற்றுக் கொடுத்தார். இதனால்